ஸ்கேலப் டிசைன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் நெக்கினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். நெக்கில் வந்து 2.5 இன்ச்சு, ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம நெக்கு மட்டும் பார்க்கலாம். 2.5 இன்ச்சு அகலமும் கீழே வந்து 3 இன்ச்சு வச்சு இதை வந்து நான் பாக்ஸ் போட்டு ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போவுமே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும் நெக்குக்கு கீழே. அதுக்கப்புறமா இதை சுற்றியும் நம்ம 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணலாம். இங்கே தான் வந்து நான் ஸ்கேலப் டிசைன் வைக்க போகிறேன். 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இப்படி வரைஞ்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நாம் இப்போ ஸ்கேலப்காக நாம் ஒரு கார்டில் வந்து இந்த மாதிரி 1 இன்ச்சு வந்து ஹைட்டு வச்ச மாதிரி இந்த கார்டில் வந்து கார்னரில் வந்து நம்ம எடுத்துக்கணும். 1 இன்ச்சு ஹைட்டு, அகலம் 1 இன்ச்சு. அதை நம்ம திருப்பினா நம்மளுக்கு 2 இன்ச்சு அகலம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதை பாதியாக மடித்து இந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா திருப்பும் போது அந்த பாதி அந்த சைடு வரும். அப்போ ஸ்கேலப் வந்து நம்மளுக்கு சென்டரில் ரவுண்டாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்கேலப்பை அந்த நம்ம 1 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக நம்ம வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணணும். கொஞ்சம் நெக்குக்கு வெளியே வந்தாலும் பரவாயில்ல, உள் சைடு. ஆனால் அந்த கார்னரில் வந்து கரெக்டாக வைக்கணும். அதுக்கு தான் நான் கோடு போட்டிருக்கேன் உங்களுக்கு. இந்த பக்கம் நம்மளுக்கு அந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் வெளியே வந்தாலும் நம்மளுக்கு வந்து அது அழகாக தான் தெரியும். அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே நம்ம இந்த ஸ்கேலப்பை வரைஞ்சி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ண போகிறது இல்லை, உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இதில் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இதே அளவுக்கு வந்து நம்ம கேன்வாஸை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம 2.5 இன்ச்சு மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு, அதே போல் நெக்குக்கு வந்து கீழே 3 இன்ச்சு வச்சு அகலம் வச்சு நாம் அங்கே எப்படி நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டணும் அதே போல் இந்த கேன்வாஸை நம்ம வரைஞ்சி எடுத்துடலாம். உங்கள் இதில் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால அவ்வளோ தெரியல, அதனால் உங்களுக்கு நான் லைனிங்கில் வரைஞ்சி காட்டினேன். அதே போல் தான் இதை நம்ம வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணி இதை ஃபுல்லாகவே நம்ம வரைஞ்சி எடுத்துகிட்டு இதை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீஸில் வச்சு இதை நம்ம தைச்சி எடுக்கலாம். இப்போது அந்த ஸ்கேலப்பை தான் நம்ம கட் பண்ணணும். அந்த ரவுண்ட் ஷேப்பு கார்னர் வெளியே உள்ளே போகாமல் கொஞ்சம் முன்னாடியே தள்ளி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது அந்த ஜாயின் பண்ணுறோம்ல, 2 ஸ்கேலப்போ ஜாயின் பண்ணுற இடம் வந்து ரொம்ப உள்ளே நம்ம கட் பண்ணக்கூடாது, மேலேயே வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த நெக்கை வந்து நம்ம கொஞ்சம் விட்டுட்டு இங்கே கட் பண்ணலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா விரிஞ்சி போகாமல் ரொம்ப அகலம் வராமல் நெக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக நம்ம கட் பண்ணுற அந்த அளவே கரெக்டாக வர்றதுக்காக நம்ம மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி விரித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலப் ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வச்சு அது மேலே லைனிங் வச்சு அது மேலே இந்த ஸ்கேலப் வைக்க போகிறோம். பாருங்கள், மெயின் கிளாத் எடுத்துடுறேன். இது விரித்து போட்டு இது மேலே லைனிங் கிளாத்தை விரித்து போட்டலாம். இது எதுவுமே நம்ம கட் பண்ணக்கூடாது, ஸ்கேலப் மட்டும் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி கட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக நம்ம பேஸ் விட்டுட்டு 2 சைடும் வந்து கேன்வாஸ் அந்த லைனிங்க்கு வந்து 1/4 இன்ச்சு 2 சைடும் விட்டுட்டு இப்படி நம்ம பின் பண்ணிடலாம். இதை வந்து எல்லோரும் அயன் பண்ணி எடுத்துருவாங்க. அயன் பண்ணாதுங்க நம்ம அப்படியே தைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இப்படி கூட பின் பண்ணிவிட்டு கூட நம்ம தைச்சி எடுத்துடலாம். அயன் பண்ணால் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து அயன் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் அந்த ஸ்கேலப்லாம் கொஞ்சம் நகர்ந்து போகாமல் இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனவங்க அப்படியே கூட இதை பின் பண்ணிவிட்டு தைச்சிருவாங்க. உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் அயன் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்கேலப்பை வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ அந்த ஸ்கேலப்பு ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சு, ரொம்ப விடக்கூடாது, ஒரு 1/4 இன்ச்சு இல்லை அந்த கைடு அளவே கூட நம்ம தைச்சிடலாம். ஓரமாக ஸ்கேலப் மேலே தான் நம்ம தைக்கிறோம். இது வந்து கிளாத்தில் தைக்கல, ஸ்கேலப் மேலே தான் நம்ம தைக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சு வர மாதிரி ஃபுல்லாகவே நம்ம தைச்சி எடுத்துடலாம். அடுத்த வீடியோவில் வந்து நான் கை டிசைன் எப்படி ஸ்கேலப்பு வந்து நம்ம வச்சு எப்படி தைக்கிறதுன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதே போல் தான் ஃப்ரண்ட்டுக்கும் நீங்கள் அந்த ஷேப் எப்படி வருமோ அந்த ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதே போல் நீங்கள்
ஃப்ரண்ட்டு ஒன் சைடு மட்டும் நம்ம தைச்சா போதும். ஒரு சைடு நம்ம ப்ளைனாகவே தைச்சிடலாம். ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்மளுக்கு அந்த ஸ்கேலப் வர மாதிரி நம்ம மாடல் கொடுத்து இப்படி தைச்சி எடுத்துடலாம். இது போல் ஃபுல்லாகவே நம்ம 1/4 இன்ச்சுக்கு நம்ம இப்படி தைச்சி எடுத்துகிட்டு, இப்போ இதை அந்த பின்னெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தையல் போட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணிடலாம். நம்ம தையல் கட் ஆகாமல் நம்ம இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நிதானமாக நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக வந்து நாச்சு போட்டு எடுத்துருங்க. அந்த ரவுண்ட் ஷேப்பு கூட நீங்கள் நாச்சு போட்டால் தான் அது வந்து வளைஞ்சி நம்மளுக்கு அழகாக கொடுக்கும். சென்டர்லேயும் ஒரு நாச்சு போடுங்க. 2 ஸ்கேலப்புக்கு சென்டர்லேயும் ஒரு நாச்சு போடுங்க. அதே போல் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் நாச்சு போட்டு எல்லா பின்னும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்கேலப்பாக நீங்கள் திருப்பி எடுங்க. உங்களுக்கு அழகாக வரும். ஏன்னா நீங்கள் அந்த நாச்சு போட்டதுனால அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக திரும்பி கொடுக்கணும் உங்களுக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரி வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பாக இல்லாமல் நாச்சு போடலைன்னா ரவுண்ட் ஷேப்பாக இல்லாமல் ஒரு மாதிரி வந்து ஃப்ளாட்டாக போயிடும். அதனால தான் நம்ம நாச்சு போடுறோம். எந்த நெக்கு டிசைனுக்கு நீங்கள் தைச்சாலும் நீங்கள் நாச்சு போட்டு திருப்புங்க. அப்போ தான் உங்களுக்கு அழகாக வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே படிமான தையல் ஒன்று போட்டு எடுக்க போகிறோம். இதையும் ஒரு ஓரத்துலேயே நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த படிமான தையல் போட்டுடலாம். அந்த 2 ஸ்கேலப்புக்கும் இடையில் நீடியில் நிறுத்தி நீங்கள் திருப்புங்க. நீடியில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் தைக்கக்கூடாது. அப்படியே அந்த வளைவு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ முடிகிற வரையுமே அது ஃபுல்லாகவே நீங்கள் தைச்சி எடுக்கணும். இப்போது ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுத்துடலாம். இப்போது இந்த 2 ஸ்கேலப்புக்கு இடையில் வந்து மணி வச்சு கூட தைக்கலாம் நம்ம. அதுவும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். சரி, அதெல்லாம் வேணாம், நம்ம ப்ளைனாகவே இருக்கணுன்னாலும் இப்படியே நீங்கள் தைச்சும் விட்டுடலாம். இப்போ இதை தைச்சி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேன்வாஸ் வந்து ஒயிட்டாக உங்களுக்கு மேலே தெரியும். ஏன்னா வந்து இந்த சாரீ வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கேன்வாஸ் வந்து வெளியே தெரியும். அதுக்கு வந்து நீங்கள் இன்னொரு லைனிங் கிளாத்து கொடுத்து கூட இதை நம்ம திருப்பி எடுக்கலாம். அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா டபுள் லைனிங் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் வந்து வெளியே தெரியாமல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் மாதிரி அழகாக இருக்கும். நிதானமாக தேய்ங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அழகாக வரும். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தைக்கிறோம். நிதானமாக தைக்கும் போது தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இது பிகினர்ஸ்க்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பொறுமையாக அதை தைச்சிங்கன்னா நீங்களும் இதை தைச்சி எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டும் அதே போல் தைச்சி முடிச்சிடலாம். முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது சைடில் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு இது சைட்லலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து கீழே பாட்டம் அடித்து திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நெக் டிசைன் வந்து ரெடி ஆகிடும். இப்போ எல்லாம் தைச்சி முடிச்சாச்சு. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸ்கேலப் டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.